வீட்டில் தான் நிம்மதி இல்லை இவன் முகம். நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத விளையாட்டவா நிற்கிற. இரு இப்போ வர இரு. ஹாய் செல்லம், என்ன பண்ணுற? என்ன இது இன்னைக்கு என்னாச்சு? நேற்றுக்கு தான் நம்ம அப்படி நடந்துக்கிட்டோமே, இன்னைக்கு என்ன நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கான்? என்னடா நேத்திக்கு தான் அப்படி இப்படி பேசணுமே, இவன் இன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கான் அப்படி தானே யோசிக்கிறேன். என்ன மனசில் இருக்கிறது அப்படியே கேட்டான். ரைட்டு, இவன் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். அப்புறம் உங்கள் லெவலில் எப்படி போகுது உனக்கும் வெற்றிக்கும்? சரிம்மா, எங்கே இருந்தாலும் நல்லா இரு. நாங்கள் லவ் பண்ணுறோம், உனக்கு யார் சொன்னா? வெற்றி தம்பி தான் சொன்னாப்புல உன்னை தான் லவ் பண்ணுறாரா. நீயும் அவர் லவ் பண்ணுறியாமவே. உங்கள் ரெண்டுத்துக்கு கல்யாணம் நடக்க போதான். உங்கள் சித்தி ஏற்பாடு பண்ண போகிறாங்களாமே. அப்புறம் என்ன, சந்தோஷமாக இருமா. உன் மனசில் அவர் இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு நான் யாரை அதை தொந்தரவு பண்ணுறக்கு? சரி ரைட்டு, இவன் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். சரி நம்மளும் சமாளிப்போம். ஆமாம், நாங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண போகிறோம். உனக்கு என்ன அதை பற்றி? எங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நான் அவரை பார்த்துருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லுப்பா பாரு. இல்லை நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாடா பத்தியா, எப்படி சமாளிக்கிறா பார். பார்க்கலாண்டி பார்க்கலாம். இவ்வளோ தூரம் பொய் சொல்லுவேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். செல்ல என்ன மசம் நிற்கிற? போய் மாமா காஃபி போட்டு கொண்டு வா. என்ன 2 பேரும் ஒட்டுக்கா வந்திருக்கானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னு புரியலையே. உன்னை தாண்டி காஃபி போட்டு கேட்குறேன். இது டியோ? ஆமாடி உன்னைத்தான். நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க போற. அப்போ உன்னை வாடி போடின்னு கூப்பிடல, என்னடி தப்பு? டி 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 சொல்லுடி. டே கருவா பயிலே, உன்னை நான் நடிக்க தான் சொன்னேன். விட்டா நீ என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவ போல. இப்போ நான் ஓப்பனாக கத்துனேன்னு வச்சுக்கோ, நீ மாட்டிக்க வேண்டாம். பரவாயில்லையா? ஐயோ வேணாம் ப்ளீஸ், எனக்காக சப்போர்ட் மட்டும் பண்ண. ஆனால் ரொம்ப ஓவராக பேசுகிற நீ. நடிப்புனா அப்படி இப்படிதாம்மா இருக்கும். உன் ஆள் வேற வந்துட்டான், தாராளமாக பேசுமா, பேசு. அடடே, இங்கே என்னடா நடக்குது? வெற்றியும் மல்லிகாவுமா பேசிக்கிறாங்க. பரவாயில்லையே. அப்படின்னா நம்ம பொண்ணுக்கான ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. அர்ஜுன் மாப்பிள்ளையை பிடிச்சி நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அப்படி போய் மாமா காஃபி போட்டு கொண்டு வா போ. உங்கள் மாமாவுக்கு போடும்போது எனக்கும் சேர்த்து ஒன்று போடுறியா? என்னங்கடா ஆளுக்கு என்னை வச்சு விளையாடுறீங்களாடா? என்னடா வெற்றி, ரொம்ப ஓவராக போகுது. ஆளுக்கு என்னை வச்சு விளையாடுறீங்களாடா? மேடம், இதுக்கு பேர் ஆக்டிங் மேடம், ஆக்டிங். வெற்றி, இன்னைக்கு எதுவும் கிட்டியும் மாற்றம் இருக்கு, அவன்கிட்டையும் மாற்றம் இருக்கு. ஏதோ சரியில்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. மல்லிகா, வெற்றி தம்பியும் அர்ஜுன் தம்பி காஃபி கேட்குறாங்க. நீ பாட்டுக்கு மாதம் நின்றுட்டு இருக்க. போய் போட்டு கொண்டு வா. அப்படியே அம்மாவுக்கும் சேர்த்து 3 போட்டு கொண்டு வா போ. எல்லோரும் கேப்பில் கடா விட்டுறீங்க. வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். தள்ளுடா, அப்போ தானே போக முடியும். செல்லம், ரோஸ் சுடிதாரில் சூப்பராக இருக்கு. நானே அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீ என்னடா அவன் முன்னாடியே எனக்கு கமெண்ட் அடிக்கிற? அவன் பண்ணா பண்ணிட்டு போட்டோம். நானும் உன்னை லவ் பண்ணுறேன். அதுக்கு நான் உன்னை விட்டு கொடுக்க முடியுமா? கல்யாணம் வரைக்கும் தான் உங்கள்கிட்ட எப்படிலாம் பேச முடியும், அதுக்கப்புறம் பேச முடியாதுமா. நீ திருந்தவே மாட்ட அர்ஜுன். நான் என்னமா தப்பு பண்ண திருந்துறதுக்கு? போடாங்க சொல்கிறேன். போய் பசங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வா போமா. சரிம்மா, போகிறேம்மா. ப்ரோ சூப்பர் ப்ரோ. யூ ஆர் வெல்கம் ப்ரோ. யாச்சும் இந்த மல்லிகாவை பிடிச்சி அந்த வெட்டி கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட காதில் போட்டு விட்றோன்னு இதையே. ஏய் பாக்யம், இப்போ எதுக்கு எல்லாத்தையும் இப்போ கூப்பிட்டு வச்சு உட்காந்துருக்க? அதை முதல் சொல் ஃபஸ்ட்டு. அது இல்லைங்க, நம்ம மல்லிகாவை பற்றி யோசித்து வச்சுருந்தோம்ல. மல்லிகாவுக்கு இப்போ ஒரு நல்ல வரனே வந்துருச்சுங்க நம்ம வீடு தேடி. யாரை நீ சொல்கிறீங்க? என்னோட பையனேவா சொல்கிறீங்க? தங்கச்சி கூட வந்திருக்காங்களே வெற்றி, அவரை தான் சொல்கிறேன். அவருக்கும் மல்லிகாவுக்கும் ஏதோ விருப்பம் இருக்கும் போல இருக்குது. பாரு, பின்னாடி மல்லிகா கூட நிற்கிற, அவகிட்ட கேட்டு பாருங்க. என்ன நீ சொல்கிறீங்க? என்ன நீ? நான் என் பையனுக்காக தானே கேட்டிருந்தேன். நீங்கள் என்ன திடீர்னு வெற்றின்னு சொல்கிறீங்க? அவரும் முந்தா நாள் தான் வந்தார். என்ன நீ சொல்கிறீங்க? என்னென்ன இது? இருமா இரு, நான் ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேம்மா, இருமா. பாக்யம், வளராம ஒழுக்கமா பேசுறியா? நீ பேசுறது தலையும் புரியல, வாழும் புரியல. இப்போ எதுக்கு நான் என் தங்கச்சி வர சொல்லியிருக்கிறேன்னு உனக்கு தெரியாத பாக்யம்? நம்ம மல்லிகாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு தானே வர சொல்லியிருந்தேன். நீ என்னமோ புதுசாக வெற்றின்னு ஒருத்தர் கொண்டு வந்து நுழைக்கிற, இது சரியா இருக்குமா? எல்லாம் சரியாக இருக்குங்க. நேற்றுக்கு இவங்க பேசினதை வச்சு தான் நான் சொல்கிறேன். வெற்றிக்கும் மல்லிகாவுக்கும் ஏதோ விருப்பம் இருக்கும் போல இருக்கு. ஏன் அவங்க விருப்பத்தை நம்ம கெடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம பொண்ணு விருப்பம் முக்கியம் தானேங்க. அதை நீ தான் சொல்ற, அவ சொல்லலையே. அச்சோ, நம்ம ஒரு பிளான் போட்டால் இந்த சித்தி ஒரு பிளான் போடுதே. நம்ம அர்ஜுன் கூட தான் சேரக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் அர்ஜுனை மறந்துட்டு இன்னொருத்தர் கூட வாழ்கிறதெல்லாம் என்னால் முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. மல்லிகா, அப்பா கேட்குற உண்மையை சொல்லுமா? நீ வெற்றியை விரும்புறியாமா? அப்பா, அது வந்து உண்மையை சொல்லுமா, யாருக்காகவும் பயந்துருக்காத. உனக்கு வெற்றி பிடிச்சிருந்தா வெற்றி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இல்லை அர்ஜுனை பிடிச்சிருந்தா அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன்னோட விருப்பம் தான் இதில் ரொம்ப முக்கியம். இல்லைப்பா, எனக்கு அர்ஜுன் மேலே விருப்பம் இல்லை. அதாங்க நானும் சொல்கிறேன். அர்ஜுன் மேலே விருப்பம் இல்லையா, அதனால் வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் விருப்பம்னு சொல்கிறா. வெற்றியை பிடிச்சிருக்கும் போது எப்படிங்க அர்ஜுனை பிடிச்சிருக்குன்னு அவள் சொல்ல முடியும்? ஐயோ, இந்த சித்தி வேற ஏன் இப்படி குழப்பம் பண்ணுறாங்களோ எனக்கே புரியலையே. சரிம்மா, அப்போ வெற்றிக்கிட்டையும் ஒப்புதல் கிட்டுட்டு என்ன பண்ணணும் நான் முடிவு எடுத்துக்கிறேன். ஏன்னா
அப்போ நான் என்னென்ன பண்ணுறது? என் பையனுங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தா நீ இப்படி சொல்லிட்டு என்ன மல்லிகாவை என் மருமகளாக்கணும்னு என்னோட ஒரு விருப்பம் தானே. நீ என்னென்ன இப்படி சொல்கிற பொசுக்குன்னு? அதெல்லாம் கவலைப்படாதம்மா, எனக்கு இன்னும் ஒரு பொண்ணு தான் இருக்கா, இன்னொரு பொண்ணு இல்லையா? ஆனால் இன்றைக்கி தான் என் புருஷனுக்கு புத்தி வேலை செஞ்சிருக்கு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி விட்ற வேண்டியதான். டெவலப் பண்ணி விடுடி. சரிக்கா, இரு. ஆமாங்க, நாங்கள் மாமா சொல்கிறதும் சரிதானே. உங்களுக்கு என்ன, உங்கள் பையனை வந்து இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்கணும், இங்கேருந்து பொண்ணு எடுக்கணும். அதான் காயத்ரி இருக்குல்ல, அதை பிடிச்சி உங்கள் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. வேறு என்ன வேலை? இல்லை, எனக்கு மல்லிகாவை நான் கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி காயத்ரிக்கு ரகுவை முடிக்கலான்னு நினச்சேன். இப்போ எல்லாமே மாறிடுச்சு. 2 பொண்ணுகளையும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா மல்லிகாவுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கும்போது நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. அர்ஜுனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலை. எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. மல்லிகா, அத்தைக்காக சொல்லுமா, உண்மையாக உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாம்மா? அத்தை, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். உங்களையும் ரொம்ப பிடிக்கும், அர்ஜுன் மாமாவையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சித்திக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு அரிச்சு குட்டியும் ஒரு வழி பண்ணிடுவாங்க அத்தை. என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. அதனால் உங்ககிட்ட போய் தான் சொல்ல போகிறேன். ஆமாம் அத்தை, எங்கள் சித்தி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை. நான் வரத்தை. சரிண்ணா, அப்போண்ணா காயத்ரிக்கும் அர்ஜுனுக்குமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். கவலைப்படாதீங்க நீ. நல்ல முகூர்த்தம் பார்த்து 2 ஜோடியும் ஒட்டுக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீங்கள் வருத்தமே படாதீங்க. சரிங்க அண்ணி. அர்ஜுன், நான் என்ன பண்ணுறது? என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன். உங்களுக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? இல்லடி காயு. அக்கா, என்னக்கா ஆச்சு சொல்லுங்க. இல்லடி, நான் பண்ணுறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலடி. என்னை மன்னிச்சிடுடி. இதில் என்ன விஷயம் சொல்லு. அழுதுகிட்டே இருக்காது ஃபஸ்ட்டு. இல்லை, அது என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. முதல்ல அழுகிறத நிறுத்துறியா? நீ தான் என்னை விட தைரியமான பொண்ணாச்சு. இப்போ எதுக்காக அழுகிறேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லு, நீ என்ன தெரிஞ்சுக்க போகிற? நீ ஏன் நான் வரும்போது அழுதுட்டு இருந்த, அதுக்கான காரணத்தை சொல்லு ஃபஸ்ட். இல்லை, எனக்கு தெரியும். வெற்றிக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே எனக்கு புரியலை. உண்மையை சொல்லு. உனக்கு அர்ஜுன் மாமாவை பிடிக்காதா? பிடிக்காது. நீ தூக்கத்தில் பண்ணா தரதை நானே கேட்டிருக்கேன். மற்றவங்க காதில் வேணால் பூசுத்து, என் காதில் பூசுத்தாத. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இல்லை இல்லை இல்லை, போதுமா? என்னமோ பண்ணு, உன் விருப்பம். இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒன்றுக்கா, ஒரு நல்ல லைஃப்பை நீ மிஸ் பண்ண போகிற, அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லாம் உனக்காக தான் காயும். நான் உனக்காக தான் என்னோடய வாழ்க்கையை விட்டு கொடுக்குறேன். நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும், அதுதான் என் விருப்பம். மனசு என்னமோ வச்சுக்கிட்டு தான் நீ பண்ணுறக்கா. என்னன்னு தான் எனக்கு தெரியலை. ஏன் அர்ஜுன் மாமா வேணான்னு சொல்லிட்டு வெற்றி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன். வெற்றி நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அர்ஜுன் மாமா மேலே உயிரியே வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாதா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா வேணாமா? அதை முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லு எனக்கு. யார் சொன்னா அர்ஜுன் என்ன விரும்புகிறாருன்னு? அர்ஜுன் விரும்புறது உன்னை தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்ஜுன் மாமா உன்ட்ட சொன்னாரா? ஆமாம். எனக்கு தெரிஞ்ச அக்கா போய் சொல்கிறா. என்னமோ மனசில் வச்சுட்டு தான் பேசுகிறான். என்னன்னு தெரியல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவகிட்ட பேசலாம். நீ இவட்ட பேசுகிறது வேஸ்ட். நீ பேசாமல் அழாமல் படுத்து தூங்கு. பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம்.